நம்ம பாலியோ டயட்டோட டே 6ஓட ரெசிபீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். டே 6 அன்றைக்கி நான் என்னென்னலாம் சமைச்சேன், என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 6 அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டர் டீ தான் வந்து எடுத்திருந்தேன். பட்டர் டீ வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ மதியம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரங்கிக்காய் பொரியல் வந்து செய்யலான் இருக்கேன். ஸோ பரங்கிக்காய் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த சாஃப்டான பகுதி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து விதைகள் இருக்கும், விதைகளை வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதே மாதிரி பின்னாடி வந்துட்டு இந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும், அதையும் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். தோல்லாம் ஃபுல்லாக நீக்கிட்டு இந்த மாதிரி துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொரியல் ரெடி பண்ணலாம். ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 வரமிளகாய் வந்து கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். உப்பு மிளகாய் பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரே ஒரு கரண்டி வந்து தண்ணி சேர்த்தா போதும். இந்த காய்க்கு வந்துட்டு அதிகமான தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை, குழஞ்சி போயிடும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஸோ காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் வந்து அழுத்தி பார்த்தீங்கன்னா 2ஆக வந்ததுன்னா நம்மளுக்கு காய் வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக்சியில் வந்து ஒரு ஓட்டிட்டு அதை வந்து சேர்க்குறேன். இது வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு துருவியே சேர்த்துக்கோங்க. துருவி சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஜூஸியாக நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு பரங்கிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பாலியோவில் இல்லாமல் இருந்தோன்னா இதில் வந்து ஒரு கட்டி வந்துட்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம பாலியோவில் வந்து எந்த ஃபார்மேட்லேயும் சுகர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவும் சேர்க்கலை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூடவே கொஞ்சமாக வந்து எறா தொக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்காக நான் இப்போயே வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சமாக வந்து மதியத்துக்கு வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ப்ளைன் ஆம்லேட் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து என் ஹஸ்பண்ட்காக வந்து போட்டிருக்கேன். ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் பொரியல், எறா தொக்கு அண்ட் வெள்ளரிக்காய் சாலட் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ப்ளைன் ஆம்லேட் வச்சுருக்கேன். இதுதான் வந்து இன்னையோட மதியம் லஞ்ச். ரொம்ப ஃபில்லிங்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் வந்தது. ஸோ நைட் டின்னருக்கு நான் என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மதியம் செஞ்ச ப்ரானும் கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் எனக்கு மீந்த மஷ்ரூம், பன்னீர், முட்டை இது எல்லாத்தையும் வச்சு சேர்ந்து ஒன்று செய்ய போகிறேன். இது பேரெலாம் எனக்கு தெரில, நான் இன்னும் வைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சவனா சொல்லுங்கள். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த வாரம் எனக்கு என்னென்னலாம் மீந்திருக்கோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாக வந்து வெங்காயம், மஷ்ரூம், அதுக்கப்புறம் பன்னீர், முட்டை எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இரும்பு கடாயை வச்சாச்சு. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் பட்டர் விருப்பம் இல்லைனா தேங்காய் எண்ணெயோ இல்லைனா நல்லெண்ணெயோ கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பெரிய துண்டுகளாக வெங்காயம், அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம், அதுக்கப்புறம் பன்னீர், குடமிளகா எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த பட்டர்லேயே வந்துட்டு குக் ஆகணும். நல்லா வந்து அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம முட்டையை வந்து 4ஆக கட் பண்ணி உள்ளே இருக்க மஞ்சக்கரு மட்டும் எடுத்துகிட்டு வெள்ளைக்கரு வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சக்கருவோடு சேர்த்தோன்னா நம்மளுக்கு மஞ்சக்கரு வந்து கரைஞ்சிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து வெள்ளைக்கரு மட்டும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சாஸ் சேர்க்க போகிறேன். ஷெஸ்வான் சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சாஸ் இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகா பொடியே வந்து சேர்த்துக்கலாம், இல்லை மிளகு பொடி கூட சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். குடமிளகாலாம் வந்து உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்காதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு.
சிம்பிளாக இந்த வாரம் இந்த காய்கறிகள்லாம் வச்சு நான் வந்து ஒரு ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டேன். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து மஞ்சக்கருலாம் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இது கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பவுல் வந்து நம்ம எடுத்தாலே போதும். இந்த ஒரு பவுல் வந்து நைட்டுக்கு நம்ம எடுத்தாலே போதும். நல்லா வந்து ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட வந்து ஒரு க்ரீன் டீயோ இல்லைனா வந்துட்டு ஆப்பிள் சைடர் வினிகர் வாட்டரோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். 6th டே இன்றைக்கி வந்து பேலியோ ரெசிபீஸில் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபீஸில் உங்களுக்கு எதாவது தனியாக வேணும்னா சொல்லுங்கள், டெஃபினட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.